அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோய்துறைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். குவைத்துடைய டினார் மதிப்பம் உள்ளதா பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 968 ரூபாய் 54 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 273 ரூபாய் 74 உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். கூகுள் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 978 ரூபாய் 75 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 274 ரூபாய் 97 உள்ளது. அமான் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 976 ரூபாய் 60 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 274 ரூபாய் 10 உள்ளது. சஜில் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 975 ரூபாயாக உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 273 ரூபாய் 75 உள்ளது. சஜில் எக்ஸ்சேஞ்ச் பற்றிய மேலதிக தகவல்களை தெரிந்து கொள்ள 97 23 54 61 என்ற வாட்ஸ்அப் இலக்கமூடாக தொடர்பு கொள்ளுங்க. தினந்தோறும் ரேட்டையும் பெற்றுக்கொள்ளுங்க. இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 975 ரூபாயாக உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 274 ரூபாய் 5 உள்ளது. இது ARY எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். KBE எக்ஸ்சேஞ்ச் இலங்கைக்கு 974 ரூபாய் 90 வழங்கியிருக்கிறாங்க. இந்தியாவுக்கு 273 ரூபாய் 75 வழங்கியிருக்கிறாங்க. குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையும் அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தருது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா, அதான் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காமல் பட்டுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதான்னு. ஏன்னா நீங்கள் சரியான டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தாலும் எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பிளவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப 750 ஃபில்ஸும் இலங்கை பணம் அனுப்ப ஒரு தினாரும் கட்டணமாக அறுபடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக அறுபடுறாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக அறுபடுறாங்க. குவைட் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மற்றும் ஒரு தினார் போன்ற கட்டணங்களும் அறுபடுறாங்க. குவைட்ல அல்நாதா, ARY, அமான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயா லுக்காஸ், KBE, UAE, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், BEC, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், சஜில் எக்ஸ்சேஞ்ச், மெலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச், அல் ஷஃபா எக்ஸ்சேஞ்ச், சுலைமானி அல் முகஸம் எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சுகள்லையும் ஒவ்வொரு விதமான கட்டணங்கள் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக இந்த நாட்களில் ARY எக்ஸ்சேஞ்சை பொறுத்தவரையில் 900 ஃபில்ஸ் மட்டுமே தான் கட்டணமாக அறவிடுறாங்க. அதே போல் சுலைமானி அல் முகஸம் எக்ஸ்சேஞ்சில் கூட 750 ஃபில்ஸ் மட்டுமே தான் கட்டணமாக அறவிடுறாங்க. இவங்களுடைய கட்டண அடிப்படையில் மற்ற எக்ஸ்சேஞ்சுகளை விட 500 ஃபில்ஸ் 350 ஃபில்ஸ் போன்ற கட்டண லாபமே இருக்குது. அதே போல் சஜில் எக்ஸ்சேஞ்ச், மெலிக் எக்ஸ்சேஞ்ச், அல்சாமில், யூஜே, அல் ஷஃபா இது போன்ற எக்ஸ்சேஞ்சுகளில் ஒரு தினார் மட்டுமே தான் கட்டணமாக அறவிடுறாங்க. அல்முல்லா, அல்முசைனி போன்ற எக்ஸ்சேஞ்சுகளில் 1.25 தினார் தான் இப்போதைக்கு வரைக்கும் கட்டணமாக அறவிடுறாங்க. இது போன்ற நல்ல எக்ஸ்சேஞ்சுகளில் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை அனுப்புங்க. எங்கே அதிகமான ரேட் கொடுக்குறாங்க அப்படின்ற அதையும் மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். தெரியாதவங்க தெரிஞ்சு கொள்ளட்டும். குவைத்துடைய தங்க விலையை பார்த்தலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 24 தினார் 293 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 28 தினார் 341 ஃபில்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 29 தினார் 702 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 32 தினார் 390 ஃபில்ஸ். மறுபடியும் தங்க விலை அதிகரிக்குது. 500 ஃபில்ஸால் தங்கம் வாங்கக்கூடியவங்க இந்த நாட்களில் வாங்கிக்கோங்க. 30 தினாருக்கு மேலே மறுபடியும் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்குது. ஜோசப் ஆரம்பித்து விட்டது நம்மளுக்கான தலைவலி, இனி தொடரும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. குவைத்தில் தூசி காற்று ஒவ்வொரு வாரமும். அதே போல் நொடியில் போன மின்னல் பார்க்கலாம். அதை பற்றியும் அதே போல் இதோ வீதிகளுடைய புனர் நிர்மாணம் ஆரம்பம். ரோடுகள் இந்த மாதிரி நிற்கிறவங்க இனிமேல் நிற்காதீங்க. அதே போல் போதைப் பொருள் வியாபாரி ஆப் பேக் டு பேக் விரட்டி வருவாங்க. இனிமேல்
அதே போல் பிலிப்பீனிகள் மீண்டும் அடியெடுத்து வைக்கின்றார்கள் குவைத்துக்கு. உணவு பழக்க வழக்கங்களில் பாதுகாப்பு தேவை. அன்பார்ந்த உறவுகளே, நான் உங்கள் சர்ஃபான் BA Vlog. இன்று நான் வந்திருப்பது லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோவோடு இணைந்து முதலாவது பரிசாக 200 தினார், இரண்டாவது பரிசாக 150 தினார், மூன்றாவது பரிசாக 100 தினார் மற்றும் 10 பேருக்கு ஆறுதல் பரிசு சர்ப்ரைஸ். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோவுடாக ஒரு கார்கோ நீங்க நாட்டுக்கு போடணும். அதே போல இந்த பரிசை வெல்றதுக்கான பாஸ்வேர்ட் என்னுடைய யூடியூப் சேனல் 3லையுமே அட்டாச் பண்ணியிருக்கிறேன். இதில் வரக்கூடிய லோகோவை பாருங்கள். இந்த தம்ப்நெயில் தான் போட்டிருக்கோம். மறக்காமல் என்னுடைய வீடியோவை பாருங்கள். வீடியோவில் ஒரு இடத்துல பாஸ்வேர்டை குறிப்பிட்டிருப்பேன். அதை நீங்கள் சொல்லி கார்கோ போடுங்க. லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோவுடாக பணப்பரிசை அல்லுங்க. கார்கோ பற்றிய மேலதிக தகவல் வீடியோவோட கமெண்டில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டாக பின் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை பற்றி நீங்கள் உங்களுடைய பல கேள்விகளுக்கு பதிலாக அதில் எடுத்துக்கொள்ளலாம். காலநிலை ஆய்வு மையம் தொடரும் தூசி காற்று. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா மதியம் வரைக்கும் தூசி காற்று இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுருக்காங்க. இனி வரும் நாட்களில் தொடர்ந்துமே ஒவ்வொரு வாரமும் தூசி காற்றினுடைய தாக்கம் இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இனி வரும் காலங்களில் அதை பற்றி ஃபுல்லாகவே வீடியோட கடைசியில் அட்டாச் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம். நேற்றைய தினம் நடந்த பிரளயங்களையும் இதோ பிலிப்பீன் நாட்டு தொழிலாளர்களை மீண்டும் குவைத்துக்கு அழைத்து வருவதற்கான வேலை திட்டம் ஆரம்பமாகி உள்ளது. அனைத்து தடைகளையும் நீக்கி அவர்களுக்கான அனைத்து சலுகைகளையும் வழங்க குவைத் உத்தரவாதம் அளித்துள்ளது. பிடிச்சானுங்க புளியங்கொப்பா பிடிச்சிட்டானுங்கப்பா, கெத்தாக வந்து இறங்க போகிறாங்க. அடுத்தது அந்த ரோட்டோரமா டெம்பரரி ஒர்க்கர்ஸ். ரோட்டோரமா யாரெல்லாம் நின்று வேலைக்கு போகிறீங்களோ இனி வரும் காலங்களில் நிற்காதீங்க. இது சம்பந்தமான மாஸ் கேம்பெயின் ஒன்று விரைவில் நடத்த போகிறாங்க. அடுத்ததாக இது வீடியோ எடுத்து எக்ஸ்போஸ் பண்ணுறதும் ரொம்ப அதிகமாகிடுச்சு. இந்த மாதிரி ஒவ்வொரு பகுதிகளில் ஹவாலியில், அதே மாதிரி கேப் பகுதிகளில், ஃபேஹில் பகுதிகளில், இந்த மாதிரி நிறைய பகுதிகளில் இந்த மாதிரி தொழிலாளர்கள் இருக்கிறாங்க. இவங்களுக்கு உடனடியாக முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு உள்துறை அமைச்சகத்துக்கு மிகப்பெரிய ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. உணவு பழக்க வழக்கங்களில் பாதுகாப்பாக இருங்க. இந்த நாட்டை பொறுத்தவரையில் அதிகமாகவே சாரதிகள், வாகன ஓட்டிகள் தான் அதிகமாகவே பார்த்திங்கன்னா வெளியில் சாப்பிடுவாங்க. அதுவும் அது நம்மளுக்கு நேரம் காலம் என்பதே கிடையாது. எந்த நேரத்தில் வேண்டாலும் நம்மளுக்கு வேலை வரலாம். அதால் உணவு பழக்க வழக்கங்களில் மிகப்பெரிய மாற்றம் இருக்குது. அதே மாதிரி எண்ணெய் சாப்பாடுகள், வறுத்தெடுத்த சாப்பாடுகளை முடிந்த வரைக்கும் கம்மி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கடைகள்லையும் பழைய எண்ணெய்களை உபயோகத்தை தவிர்த்துக்கோங்க. உணவு பாதுகாப்புக்குள்ள எந்த நேரத்திலும் வரலாம். OTP ஸ்கேம் தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. இப்போ ரீசெண்டாக கூட ஒரு குவைத்துடைய 37,000 தினார் அக்கௌண்ட்டில் இருந்து அட்டையை போட்டிருந்தாங்க. அதே மாதிரி இப்போ நிறையவே டிராஃபிக் வயலேஷன் சம்மந்தமான மெசேஜ்கள், கோல்கள், அதே மாதிரி போலீஸ் அதிகாரிகள் போன்று வேடமிட்ட ஹேக்கர்கள் என்ன செய்வாங்கன்னா கால் பண்ணி உங்களுடைய டிராஃபிக் வயலேஷன்ஸ் இருக்குது, கார்டு இருக்கா, பேங்க் கார்டு இருக்கா, பேங்க் கார்டு இருக்கிறவங்கள தான் அவங்க மெயினாகவே டார்கெட் பண்ணுறது. ஏன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் நோட்டிஃபிகேஷன் போயிடும் உங்கள்ட்ட கார்டு இருக்குன்னு. அந்த கார்டை வச்சு உங்களை பிளாக்மெயில் பண்ணுறதுக்கு தான் முயற்சி பண்ணுவாங்க. தயவு செய்து கவனம். எக்காரணத்தை கொண்டு உங்களுக்கு வரக்கூடிய OTPயோ அல்லது உங்களுடைய கார்டில் இருக்கக்கூடிய இலக்கங்களையோ, உங்கள் மேலே கார்டு மேலே இருக்கும் 16 நம்பர் சொல்லு சார் அப்படின்னு சொல்லுவாங்க, நம்பி கொடுத்துடாதீங்க. போதைப் பொருள் வியாபாரி. இப்போ ரீசெண்டாக ஒரு லோயர் பிடிப்பட்டார் மெனைதல்காரில், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கெத்து காட்டின பையில் வேட்டாக கொண்டு போய் உட்கார வச்சுட்டாங்க. அந்த லோயரை பிடித்த பிறகு இன்வெஸ்டிகேஷன் மூலமாக தொடர்ந்தும் அவருடைய லிங்கில் இருக்கிற அத்தனை போதைப் பொருள் வியாபாரிகளையும் தட்டி தூக்கிட்டு இருக்கிறாங்க உள்துறை அமைச்சகம். இனிமே போதைப் பொருள் வியாபாரி ஒருத்தர் பிடிபட்டாருன்னா அவரை வச்சு, அவருக்கு இருக்கிற லிங்க், அவருடைய ஃபோனை வச்சு அவர் யாரெல்லாம் கான்டாக்ட் பண்ணியிருக்காங்க எல்லாரையுமே தூக்க போகிறாங்க. வேறு லெவலில் வெறித்தனம். போதைப் பொருளை விற்று மாசம் பார்த்தீங்களா பாய்ப்பிள்ளைக்கு பென்ட்லி கெத்தாக தெரிஞ்சிருக்காரு. கேட்டால் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னேறி வந்தேன். திருட்டு பயவில்லை, அடுத்தவன் சாபத்தில் முன்னேறி வந்திருக்குங்க. அதுக்கு எப்போவுமே தரமான சிறப்பான வசனங்களை சொல்லக்கூடிய லோயருடைய சில கருத்து. السلام عليكم ورحمة الله وبركاته. القاعدة القانونية تقول أن المتهم بريء 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 حتى تثبت إدانته. وإن شاء الله أنكم عرب وتفهمون اللغة العربية. هي مو تهمة، هي تهمة، أي أنه قد توهم أن فلانا قد قام بهذا الفعل. فالمحكمة تفصل في ذلك، هل هو قام أو لم يقم بذلك. موضوعنا اليوم خالد مظفر.
المحامي قاعد اشوف صوره بالتويتر وهذا مخدرات شوف قدامه. ومين قال لك انها له؟ انا ما دافع عنه، انا دافع عن الفكره بحد ذاتها ان اي انسان متهم والتشهير فيه ونشر صورته ووضعه. طيب يمكن مو له، كان بالعقل اكلمك جد والله، يمكن مو له، يمكن ما له علاقه اصلا بالسالفه اساسا، يمكن مو له، ما له شغل فيهم، ما يعرفهم، ويمكن له، يمكن. اتركوا المحكمه، صرتوا قضاة وحكام وتعرفون وتتهمون. يا جماعه العالم عندها اهل، وهو ولا غيره. الداخليه حاطين، ما يوم الداخليه حطت اوادم وطلعوا برا اخر شيء. نسيتوا هذا نمر؟ فهمتوا الفكره؟ وتزعلون باكر ترفعون قضيه. نصيحه، اي حادثه انا باكر ولا قدر الله غيري والله متهمينه بكذا، اوكي متوهم انه قام بذلك، المحكمه تشوف وتطالع الادله وتقارن وتقول فعلا هذا ارتكب هذا الجرم، وان كان ارتكب هذا الجرم. يا اخي استروا على وادم عسى الله يستر عليكم. عبره لمن لا يعتبر. ترى والله لو نقنبش بكل واحد نلقى فيه، لا تشمتهم بخلق الله. الشماته وخمس دنانير والاسد وما ادري ايش فيه، ليش تشمت؟ ليش؟ شو استفدت؟ انت شنو استفدت؟ تشمت فيه ليش؟ طيب اللي تسرق الاموال العامه، اموال البلد، ما اشوفك تتكلم عنهم، تخاف بس تتكلم عن منهم. فاهم الفكره؟ لا، لحد هذه اللحظه هو بريء ما عليه ولا شيء. كفايه. هو غير، بكره يحطون فاشينيستا، بكره يحطون ما ادري منو، بكره يحطون مش اي احد. اياك ثم اياك تخوض في شرفه او عرضه او ذمته بدون ان يكون هناك حكم نهائي. على الاقل المحكمه تنطق. وين نطقت المحكمه؟ ايش لك بالعالم؟ عليك نفسك. كل واحد يشوف نفسه. تكفون. والله يكون بعونه هلا اقول، واخوانه وجماعته وربعه. ترى المصاب جلل الموضوع، مو مال الشماته وتشمت تشف فيه. كنا بايك حلالكم طالع انا شو سوي؟ الله المستعان. السلام عليكم. இதோ அப்துல்லா முபாரக் மற்றும் ராபியா இன்னும் சில பகுதிகளில் வீதிகளுடைய புனர்நிர்மாணம் வேகமாகவே செயல்படுத்தப்பட்டு வருது. அமெரிக்கா பகுதிகளிலையும் இனி வரும் நாட்களில் வீதிகள் புனர்நிர்மாணம் விரைவில் செயல்படுத்தப்படும்னு தெரிவிச்சிருக்காங்க. بناء على تعليمات وزير الاشغال العامه الدكتوره نوره محمد المشعان، اليوم احنا متواجدين في الموقع بمنطقه عبد الله المبارك. اعمال اليوم عباره عن فرش الاسفلت تايب 2 الذي يسبق اعمال فرش الطبقه الاخيره تايب 3 في قطعه 8 في شارع 802 و807 و826، وهناك اعمال قشط للطبقه الثانيه في شارع 828 و829 و834، وجاري عمل صيانه لشبكه الامطار لمنطقة الرابية قطعة 1. وإن شاء الله الأسبوع القادم سيتم البدء في صيانة الأسفلت في منطقة العميرية قطعة 1، حيث تم الانتهاء من أعمال صيانة شبكة الأمطار فيها، وكذلك سيتم البدء في تصوير وتنظيف وصيانة شبكة الأمطار في منطقة الرحاب قطعة 3. இனி வரும் நாட்களில் தான் சிறப்பான தரமான விரிவான பல சம்பவங்களை பார்க்க போகிறோம். குறிப்பாக வாகன சாரதிகளுக்குத்தான் இதில் மிகப்பெரிய அசௌகரியம் இருக்கும். அதே மாதிரி சவுதி அரேபியா தற்போது ஆரம்பித்துள்ளது பல கட்ட காலநிலைக்கு முகம் கொடுக்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு செகண்ட் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் ஒரு வண்டி தப்பிச்சு கொஞ்சம் மிஸ் ஆகியிருந்தால் சோழியை முடிச்சு விட்ருக்கும் மின்னல். அதே மாதிரி நேற்றைய தினம் சவுதி அரேபியாவுடைய சில பகுதிகளில் வேகமான காற்று அதோடன் சேர்ந்து பார்த்திங்கன்னா ஆலங்கட்டி மழையும் பெய்திருக்குது. திறந்த வெளிகளில் நிற்காதீங்க மழை பெய்யும் போது அப்படின்னு சொல்கிறது காரணம் என்னென்னா இதுதான். பார்த்தீங்களா, ஒரு செகண்ட் அந்த வண்டிக்கு மேலே விழுந்திருந்தால் அல்லாஹு ஆலம். நேற்றைய தினம் எனக்கு மெசேஜ் போடும்போது ஒரு சகோதரி ஜஹ்ராவிலேருந்து போடுறாங்க, தம்பி காற்று சும்மா சொலட்டி அடிக்குது, மழையும் சேர்ந்து பெய்யுது. அப்படியா ஏக்கா, நானும் மிஷ்ரஃபில் தான் நிற்கிறேன், அப்படி எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே ஒரு காட்டுச்சு பாருங்கள். நான் லைவே போட்டிருந்தேன் நேற்றைய தினம் மிஷ்ரஃபில் அர்பாஷ்ரன் சார் அந்த 24 மணி நேர ஜமியாவில் இருக்கும்போது தான் அந்த சம்பவம் ஆரம்பித்தது. பயான் மிஷ்ரஃப் பகுதிகளில் தான் நின்று ரோடெல்லாம் சிபாலா ட்ரம்கள் கூட கீழே விழுந்து கிடந்துச்சு. அந்த அளவுக்கு மோசமான காற்று இருந்துச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சம் லேசாக கடந்து போயிருந்தாலும் தூசியுடைய தன்மை கொஞ்சம் ஒரு அளவுக்கு இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அதே மாதிரி அது ஒரு பக்கவாட்டுக்காக சாதாரணமாக மற்ற நாட்களில் காற்று குறைவாக இருக்கும், தூசி அப்படியோ இறங்கிட்டு இருக்கும். ஆனால் இந்த முறை பார்த்திங்கன்னா வாகனங்களில் தூசி காற்று கூட பெரிய அளவில் அந்த வாகனத்தை மூடாமல் ஒரு சைடில் அப்படியே ஒதுக்கி வச்சுருந்துச்சு.
டஸ்ட்பினில் தயவு செய்து எண்ணெய்களை பேக்கில் கட்டி போடாதீங்க. ஏன்னா ரோடு ஃபுல்லாக நாஸ்தி ஆகி வச்சுருந்துச்சு. நேற்று எது நம்ம வீட்டில் போனது எல்லா பக்கமும் குப்பைகளை சேர்த்து வச்சுருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சம்பவங்களை பற்றி நம்மளுடைய பார்வையாளர்கள் அனுப்பின சில வீடியோக்கள் இருக்குது, வீடியோக்களை பாருங்கள். எதுவுமே தெரிய மாட்டேங்குது. இந்த மரத்தை பாருங்க எப்படி ஆடுது. மடிச்சு கண்ணாடி போட பாருங்க எதுவுமே தெரிய மாட்டேங்குது. गाड़ी में डाल दो। இதில் காமெடியான விஷயம் என்ன தெரியுமா, சிலர் வந்து இந்த சிறுதா வீடுகளில் இருக்கக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. சில பணிப்பெண்கள் குறிப்பாக வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வெளியில் என்ன நடக்குது அப்படின்றதே தெரியறதில்லை. நேற்று கூட நானும் எங்கள் வீட்டு பணிப்பெண்ணுக்கு கால் பண்ணி என்னுடைய ரூம் கதவு சாத்தியிருக்கான்னு தெரியலை, அவசரமாக மாமாவை எடுத்துகிட்டு வெளியாகினேன், கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கன்னு. என்னன்ட்டு கதவை திறந்து பார்த்துட்டு என்னது இப்படி இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. அது மாதிரி தான் சிலருக்கு வந்து அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு வெளியில் என்ன நடக்குதுன்னே தெரியறதில்ல. அந்த மாதிரி தான் சிலர் இருப்பாங்க. அதே மாதிரி என்னது குவைத்திலையா மழையா வெயிலா தூசியா அப்படின்றது சிலருக்கு வந்து நம்ம வீடியோ பார்த்து தான் தெரிஞ்சு கொள்வது.
அந்த மாதிரியும் சிச்சுவேஷன் இருக்குது. முடிந்த வரைக்கும் ரொம்ப கவனமாக இருங்க. இனி வரும் நாட்களில் தூசி காற்று தொடர்ந்து வரும் அப்படின்னு தான் தெரிவிக்கிறாங்க காலநிலை ஆய்வாளர்கள். அதே மாதிரி தாமதத்துக்கு மன்னிக்கணும், ஏன்னா ஒவ்வொரு நாளும் இரவையில் 2-3 மணி ஆகிறது வேலை முடிஞ்சு வரதுக்கு. அதுக்கப்புறம் வந்து தூங்கி எழும்பி காலையில் ஸ்கூல் டியூட்டி சில டியூட்டிகளை முடிச்சுட்டு வந்து தான் நியூஸ் போட வேண்டி இருக்குது. டைமிங் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது மெயின்டைன் பண்ணுறது. மெசேஜ்களும் தாமதமாகும். ரியலி சாரி. கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் தெரியாத நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.